சங்கே முழங்கு. அன்னை தமிழை உன்னை வணங்குகிறேன். திருவையாறு புகழ்பெற்ற ஊர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்கெல்லாம் தேவாரம் பாடிய பகுதி. திருக்கையிலை காட்சி ஆண்டுக்கு ஒரு தடவை நமக்கு காமிக்கிறாங்க, பார்க்குறோம். இங்கே புனித நீராடல் அப்படின்னு சொல்லி இந்த காவேரி கரையில் புனித நீராடுறோம். இதெல்லாம் கடந்து திருவையாறுக்கு இன்னொரு மகிமை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதே திருவையாறு சட்டமன்றத்தில் இளங்கார்குடியில் பிறந்தவர் தான் நம்ம நம்மாழ்வார் ஐயா. இயற்கை விவசாயத்திற்காக தன்னை எந்த அளவுக்கு இங்கே ஆட்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆட்படுத்தி கொண்டு இயற்கை விவசாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஊரெங்கும் சென்று நாடெங்கும் சென்று இயற்கை விவசாயத்தை பரப்பியவர் நம்மாழ்வார். இங்கே இந்த மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம் இதற்கு எதிராக எல்லாத்துக்கும் துணை நின்றவர், களத்திலேயே தன்னுடைய உயிரை நீத்தவர் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயாவை தான் நம்ம சொல்லணும். இங்கே இந்த திமுக ஆட்சி 1971 இப்போ 2021 வரைக்கும் 7 முறை ஆட்சியில் இருந்திருக்கு. அதிமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிந்த 25 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த பகுதியில் நம்ம திருவையாறில் என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கோம் சொல்லுங்க. இந்த மார்க்கெட்டையும் இந்த பஸ் ஸ்டாண்டையும் புதுப்பிச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. வேற என்ன இங்கே நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த திருவையாறு பகுதியில் கண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே 11,000 ஏக்கருக்கு மேலே வாழை விவசாயம் செய்கிறாங்க. 20,000 ஏக்கருக்கு மேலே இந்த திருவையாறு பகுதியில் மட்டும் 20,000 ஏக்கருக்கு மேலே நெல் விவசாயம் பண்ணுறாங்க. இது போதாதென்று கரும்பு, பொங்கல் சீசனில் கரும்பு வெட்டணுமா, கரும்பு, வெற்றிலை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் செய்யாத விவசாயங்களே கிடையாது. இந்த திருவையாறு பகுதியிலன்னு இந்த வாழைக்குன்னு இந்த நெல்லுக்கென்று ஏதாவது கொள்முதல் நிலையங்கள், பாதுகாப்பு கிடங்குகள் ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? கடைசி வரைக்கும் நாம் கத்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். எத்தனை வருடங்களா? 70 வருடங்களாக நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன செய்தீங்க அப்படின்னு கத்தி கொண்டு இருப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலையா? இதை கேட்பதற்கு நமக்கு யாருக்குமே நேரம் கிடையவே கிடையாது. நாங்கள் கரை வெட்டி கட்டியிருக்கோங்க அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கான நேரம் இருக்குது. அப்படி தானே? இங்கே இலைக்கு அதிக அளவில் விவசாயம் நடக்குது. பூனார் அதிக அளவில் அங்கே விவசாயம் நடக்குது. எத்தனை வெளி நாடுகளுக்கு, வெளி மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்குன்னு இங்கேருந்து ஏற்றுமதி செய்வதற்கு என்று இந்த அரசாங்கம் எதையாவது நிர்ணயிச்சிருக்கா? இந்த வாழையை பற்றி ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எங்கே சொல்லணும் அப்படின்னா, நம்ம திருச்சியில் போய் தான் இந்த வாழையை குறித்து ஏதாவது ஆய்வு வேணும் அப்படின்னா அறிஞ்சுக்கணும். வாழையோட பூவிலேருந்து, காயிலிருந்து, கனியிலிருந்து, நார் வரைக்கும் அனைத்தையும் விற்பனை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோட்டில் போட்டு விற்பனை செய்யணும். ஏன் நாங்கள் ரோட்டில் போட்டு விற்பனை செய்ய வேணும்? எதற்காக இந்த விவசாயிகள் காலம் பூரா பாதிக்கப்பட்டே இருக்கணும்? ஒரு வருடம் வளர்த்த தாரை விற்பனை செய்யணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் கொண்டாந்து விற்றோன்னா 20 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய அவலம் ஏற்படுது. எங்கள் அப்பாலாம் விவசாயம் செய்கிறதுக்கு தாரே வெட்ட வேண்டான்னு இலைய இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 200 ரூபாய், வெறும் 200 ரூபாய் இலைக்கட்டை. 100 இலை உள்ள ஒரு இலைக்கட்டை 200 ரூபாய்க்கு விற்றா லாபம்னு நினைக்கிற அளவுக்கு விவசாய மனநிலைமையை மாற்றியது யாரு? 200 ரூபாய்க்கு ஒரு கட்டு விற்றா போதும், இலை தாரை விற்க வேண்டாம், இலைய வித்துட்டு போவோன்னு ஒரு விவசாயி தள்ளப்படுறான் அப்படின்னா அதற்கு காரணம் யாரு? அப்போ இலையை வாங்கி வித்துக்கிட்டு இருக்கோம். ஊருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 100 வியாபாரிகள் இருக்காங்க. தாருக்குன்னு தனியாக வியாபாரி, இலைக்குன்னு தனியாக வியாபாரி, எல்லாமே தனித்தனியான வியாபாரிகள் இருக்காங்க. அவன் 1,500 ரூபா 2,000 ரூபா கட்டு வித்துச்சுன்னா எங்களுக்கு கொடுக்குற தொகை 800 ரூபாய் 700 ரூபாய். அது எங்களுக்கு பெரிய காசாக போயிடுச்சு. அப்போ இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்குன்னு இந்த திராவிட ஆட்சி என்ன செஞ்சது? ரோட்டில் அரிசியை காய போட்டுக்கிட்டு, நெல்லை காய போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவலம். ஒரு குவிண்டால் நெல்லோட விலை வெறும் 2,500 ரூபாய்க்கு மட்டும்தான் விற்கிது. ஆனால் ஒரு சிப்பம் அரிசி எவ்வளோ எடுக்கிறோம்? 25 கிலோ அரிசியை 1,800 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இதை கேட்கறதுக்கு நமக்கு நாதியும் கிடையாது. அதை பற்றி நம்ம கண்டுகொள்றதுக்கான ஆட்களும் இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் இதற்கான மாற்றம் நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்கு? ஒரு விவசாய பற்றிய பேசுது.
இங்க கொள்முதல் நிலையங்கள் நாங்க கொண்டுட்டு வருவோம், பாதுகாப்பு கிடங்குகள் நாங்க கொண்டுட்டு வருவோம். இது யாருடைய ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். இத பத்தி யாரு பேசுற அப்படிங்கறத ஏன் யோசிக்க ஒவ்வொரு விவசாயியும் மறக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் மறக்கிறோம். இதே வேற ஏதாவது ஒரு திமுக கூட்டம், அதிமுக கூட்டமா இருக்கட்டும், இங்க நேரம் என்ன நடந்துட்டு இருக்கோம். இங்க இப்ப என்ன நடந்தது, கரிகாலனை பத்தி இங்க போட்டோம், வேற யார் யாரை பற்றி போட்டுட்டு இருந்தோம். நாம இது மாதிரியா நடக்குது. இப்ப புதுசா மாற்றம் ஒருத்தவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டாந்து வித்து காமிச்சுக்கிட்டு இவங்களும் அதே டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி யோசிப்பதற்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட நேரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு இவங்களுடைய ஊழல்ல வந்து நம்மளுக்கும் பங்கு இருக்குதுல்ல. நம்மளும் அவங்க கொடுக்குற 1000 ரூபாயும் 500 ரூபாயையும் வாங்கி வச்சுக்கிட்டு எவன் எப்படி போனா என்ன, நாடு எப்படி நாசமாக போனா என்ன அப்படிங்கிற இந்த சிந்தனைக்குள்ளார நம்ம ஆள் படுறோம் அப்படின்னா நாளைய சந்ததியினருக்கு எதை விட்டு விட்டு நாம சொல்ல போகிறோம். இந்த நஞ்சு படிந்த காற்றையும் நஞ்சு படிந்த காவேரி ஆற்று தண்ணீரையுமா? இந்த ஆற்றுக்காக போராடினாலும் அதற்கு நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி வேணும். இல்ல அப்படின்னா இந்த திமுக அதிமுகவோட இணைஞ்சு நம்மளும் இந்த நாட்டை எழுதி அவன் கையில கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். உரிமைக்காக போராடுறவனை வந்து தீவிரவாதின்னு சொல்றாங்க. அதுலயும் நாம வென்றுட்டா மட்டும்தான் நம்ம போராளி, இல்லைன்னா நம்ம தீவிரவாதின்னு ஒதுக்கப்படுறோம். ஏன் அந்த அவல நிலைக்கு நம்ம தள்ளப்படுவதற்கான காரணம் யாரு? என்னுடைய உரிமையை கேட்க வேண்டும் என்றால் தாழ்மையுடன் அப்படின்னு போட்டு நான் எதுக்கு விண்ணப்பம் கொடுக்க வேண்டும்? என் உரிமையை கேட்கிறேன், நான் எதற்கு வந்து ஒரு விண்ணப்ப தாலுகா ஆபீஸ்ல கொடுக்கணும், கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கணும்னா நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு எதற்கு கேட்கணும்? என்னோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது யாரு? இந்த அரசாங்கம் தானே. 70 ஆண்டு காலமாக என்னுடைய அடிப்படை தேவையை பேசுறது எல்லாமே இந்த திருவையாறு பகுதியில் இந்த திருவையாறு சட்டமன்றத்துக்குள்ள தண்ணி பிரச்சனைன்னு பேசுறான். அசிங்கமா இல்ல நமக்கு? 5 ஆறு ஓடுறதுனாலதான் திருவையாறுன்னு பெயர் வந்ததாகவே நம்ம கூறுறோம். ஆனா இங்க தண்ணி பிரச்சனை, இந்த செந்தலையில தண்ணி பிரச்சனை, இந்த திருவையாறுல தண்ணி வராது. இங்க இருந்து பக்கத்துல போனோம்னா திருப்பந்துருத்தி படுகையில தண்ணி வருது. ஏன் திருவையாறுல தரமான தண்ணியை குடிக்கல? ஏன் இதை பத்தி கேட்கறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ இங்க உள்ள யாருக்கும் தோணல? எத்தனை ஆண்டு காலம் இந்த 1000ஐயும் 500ஐயும் வாங்கி கொண்டு வாக்களித்து கொண்டே இருப்போம். நாம கொஞ்சமாவது சிந்தியுங்கள். மாற்றத்துக்கான அரசியல் என்பது எது, எதற்காக தமிழ் தேசியம் வேண்டும் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. அப்போதுதான் தெரியும் தமிழ் தேசியம் திராவிடம் எப்படி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் இவங்களே தேவைன்னா தமிழ்பாங்க, இவங்களே தேவை அப்படின்னா திராவிடன்னு சொல்லுவாங்க. மாற்றி மாற்றி ஏமாற்றி பேசக்கூடிய ஒருவரை நம்பி 70 ஆண்டு காலமாக ஆட்சியை கொடுத்து விட்டு அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே நாம வந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அவலத்தில் இருந்து மாற்றம் நமக்கு வேணும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். எங்க தலைவனை வந்து இதுவரைக்கும் பாருங்க எதுலையும் பதிவிட முடியல. எடுத்த உடனே என்ன கேட்குறான், என் தலைவர் பிரபாகரனை போட்டோம் அப்படின்னா தீவிரவாதின்னு சொல்லி பதிவிடுறான். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடவே இல்லை. 2 நாள் அவருடைய பிறந்த நாளுக்கு பேச வச்சதுக்கு காமிக்கவே இல்லை. நாங்கள் போராடி வெற்றி பெற்றால் மட்டும்தான் போராளி. அவரை வந்து இன்னைக்கு அரங்கெங்கும் உலகெங்கும் வந்து தலைவன் 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 அப்படின்னு கொண்டுட்டு போனது, தமிழின மா மன்னன் கொண்டு போனது என் தந்தை செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. தமிழன் என்னாலும் இவர்கள் மத்தியில இருந்தோம் அப்படின்னா தீவிரவாதிகள் மட்டும்தான் சித்தரிக்கப்படுவோம். தமிழின தலைவன் அப்படின்னு தமிழை வந்து ஏமாற்றி வாழும் இவர்கள் தான் முடிசூடி கொண்டு இருப்பார்கள். இதற்கான மாற்றம் வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்கை அளியுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி தந்தை செந்தமிழன் சீமான் ஆட்சியில் மட்டும்தான் அமையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.